ஏன் பஞ்சமகா யஜ்ஞங்கள் பாருங்கோ, அதுல என்ன சொல்லியிருக்கிற பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், அதே மாதிரி பூத யஜ்ஞம். தேவ யஜ்ஞம் இருக்கிறது, பித்ரு யஜ்ஞம் இருக்கிறது. அப்போ தேவ யஜ்ஞத்தை விட ரொம்ப பவர்ஃபுல் பூத யஜ்ஞம் என்று சொல்றது. ஏனென்றால் பூத யஜ்ஞம் சர்வ யஜ்ஞால் பிரதானம் பூத யஜ்ஞம் என்று சொல்லி இருக்கிறது பஞ்சமகா யஜ்ஞத்திலே. அதற்கு என்ன காரணம் என்றால் பூத யஜ்ஞம் அதாவது அக்னியில் செய்யப்பட்ட யாகங்கள் பிரபஞ்சத்தை நிலநிறுத்தும். எப்படி என்றால் வேதங்களிலே சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, பகவத்கீதையிலே பகவான் சொல்லியிருக்கிறது, யாகங்களிலே இருந்து மழை உண்டாகும், மழையிலே இருந்து அன்னம் உண்டாகும், அன்னம் வழியாகத்தான் ஜீவன் நிலநிற்கும் என்று சொல்றாங்க. ஜீவன் இல்லை என்றால் பிரபஞ்சமே இல்லை இல்லையா, பூமியே இல்லையே, உயிர் இல்லை என்றால். அதனால தான் இந்த பூத யஜ்ஞம் ரொம்ப பவர்ஃபுல் என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் தேவ யஜ்ஞம் பண்றதா இருந்தால் அந்த தெய்வம் பிரத்யட்சப்பட்டு தெய்வம் உங்களை அனுகிரகிச்சு உங்களுக்கு நல்லது உண்டாகும்.